வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருப்பதி தரிசனத்துக்கு அதாவது சர்வ தரிசனத்துல போகணும் நினைக்கிற பக்தர்கள் மேக்சிமம் இந்த பிப்ரவரி மாதம், மார்ச் மாதத்துல பிளான் பண்ணுங்க. அதாவது ஏப்ரல் அண்ட் மே இந்த 2 மாசம் பார்த்தோம்னா, வருஷா வருஷம் ஜென்ரலா ஹெவி கிரவுட் இருக்கும். 15லிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. மே மாதத்துல பார்த்தோம்னா 24 மணி நேரத்திலிருந்து 30 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால மேக்சிமம் ஏப்ரல் அண்ட் மே மாதம் அவாய்ட் பண்ணுங்க சர்வ தரிசனத்துக்கு வர்றதுக்கு. ஆன்லைன்ல புக் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொடுத்த டேட் அண்ட் ஷெட்யூல் டைமுக்கு வந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அப்படி இப்படி ஆனாலும் நீங்க தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். மேக்சிமம் இந்த பிப்ரவரி அண்ட் மார்ச் இந்த 2 மாதத்துல பிளான் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதம்னு பார்த்தோம்னா மேக்சிமம் அது வந்து எக்ஸாம் டைம். ஸோ இந்த 2 மாதம் கொஞ்சம் க்ரௌடு நார்மலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ ஏப்ரல் அண்ட் மே ஹெவி க்ரௌடு இருக்கும். அதே போல இல்லை நாங்கள் மே மாதத்துலேயே வரலான்னு இருக்கோம் நினச்சிங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே ட்ரை பண்ணுங்க. எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனம் பண்ணுறது 24 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். இப்போ எக்ஸாக்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. வருஷா வருஷம் பார்த்தோம்னா கண்டிப்பாக 24 மணி நேரம் வரைக்கும் இருக்கு வெயிட்டிங் டைம்ன்றது. அதனால மேக்சிமம் இந்த பிப்ரவரி அண்ட் மார்ச்ல வரதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கூட இப்போ கண்டினியூஸாக கிடைக்கிற மாதிரி இப்போ ஒரு ஷெட்யூல்டாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மிட் நைட் 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து இப்போ நைட் 9 மணிலேருந்தே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 10 டேஸாக பார்த்தோம்னா நைட்டு ஒரு 9 மணிலேருந்து 10 மணி நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து எங்கேயும் கும்பு கும்பாக இல்லாமல் கியூ லைனில் டைரெக்டாக நேராக போய் டோக்கன் வாங்கிக்கிட்டு வர மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. டிடிடி வந்து டோக்கன் வாங்குறதுக்கு பர்ஃபெக்டாக பிளான்டாக கியூ லைன் எல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயும் கும்பு இல்லாமல் பார்த்து டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த பிப்ரவரி அண்ட் மார்ச் ட்ரை பண்ணுங்க. டோக்கன்ன்றது வாங்கிட்டோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடாக பார்த்தா கூட ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்திலேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் டோக்கன் வாங்கிக்கிட்டு போயிட்டு கரெக்டாக 1 ஹவர்லேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம்னு சொல்லி கமெண்ட்ஸில் 2-3 பக்தர்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த டேஸில் வந்தோம்னா கொஞ்சம் நார்மலாக இருக்குது க்ரௌடு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது கொடுக்குற டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி. காலையில் 6 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அங்கே திருப்பதியில் இஷ்யூ பண்ணுறது நைட் 9லேருந்து 10 மணி நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் எல்லா வீடியோலும் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்ஃபர்மேஷன்ன்றது தான் நம்மளுக்கு பேசிக்காக கரெக்டாக தெரிஞ்சிருந்ததுன்னா கரெக்டாக டோக்கன் வாங்கணுமா சுவாமி தரிசனத்தை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடலாம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணாதவங்களுக்கு லிங்க்ன்றது சென்ட் பண்ணுங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா டிடிடி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம எக்ஸாக்டாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அது வந்து திருப்பதிக்கு அந்த வேலை வர்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.